எப்பா இந்த பிள்ளை எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? இந்த பிள்ளை எங்க இருந்து கூட்டு வந்தீங்க? சேனல் பட்டில இருந்து. அப்படியே அழகா இருக்கிற அப்படியே சூத்து பாரு அப்படியே தோசை கல்லாட்டம். வீட்டுக்காரன் பார்த்தானா உன்னை கால் மேல போட்டு நீங்க மட்டும் அப்படி அதனால என்னங்க என்னங்க ஏங்க ஏக்கா உங்களை தாங்க ஏக்கா உங்களை தாங்க ஏக்கா சொல்லுக்கா சொல்லுக்கா அப்படி இருந்தாலும் இந்த சிங்கார பொன்மணியில் நான் வந்திருக்கும் பொழுது என்னிடத்தில் பேசுவதற்கு யாரும் இல்லையா? ஐயோ உங்ககிட்ட பேசுறதுக்கா அருமையான ஆளுங்கிறாமா சூப்பரான ஆளு அருமையான ஆளுங்கிறாமா சூப்பரான ஆளு எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா உன்னை ஒரே ஒரு குத்து விட்டுனா இன்னும் அங்கேடி அடிக்கி போயிருவேன் இருக்கணும் சூப்பரான ஆளுமா அருமையான ஆளு ஃபைட்டான ஆளு குண்டு கோலாச்சி நீ அங்க போறே எதான் மட்டும் குண்டு கோலாச்சி இருக்குது சொல்லுங்க அருமையான ஆளு சூப்பரான ஆளு ஃபர்ஸ்ட் ஆளு இல்லமா ஃபர்ஸ்ட் ஆன பையன் அவன் நல்ல பையன் அருமையான பையன் சரி அருமையான ஆளு சூப்பரான ஆளு அருமையான ஆளு சூப்பரான ஆளு தான் சொல்லிட்டு போய் அந்த பேரை பத்தி சொல்லுவியா? இல்லமா நல்ல பையன் அருமையான பையன் சூப்பரான பையன் இல்லக்கா அருமையான பையன் வாயை குடுத்துட்டு வச்சுக்க வாயை திறந்துட்டால வச்சுக்க செந்தமிழ் புலவமா அவ்வளவு அருமையா தமிழ் பேசுவான். அப்படியா? அவன் எங்க இருக்கிறான்? அவன் பேரு என்ன பேரு? செக்யூரிட்டி வாட்ச்மேன் சத்தியமொழி கோணையான ஓய்மா. இது ரொம்ப பெருசா இருக்குதுண்ணா. பெருசா இருக்குதா? அப்பெல்லாம் ஒரிஜினல் பேர் சொல்ல. என்ன பேரு? டக்காய டான்ஸ் புத்து டயாக்க டோர் டட்டாக்க புர். இது நீளமா இருக்குதே. புரியலையா? டக்காய டான்ஸ் புத்து டயாக்க டோர் டட்டாக்க புர். ரொம்ப நீளமா இருக்குதுண்ணா. இல்ல சுனில் குமார்னு கூப்பிடு. சுனில் குமார் கூப்பிட்டா வருவானா? அதுதான் வரல ஏது புர்ருன்னு இருக்கிறார். சுனில் குமார்னு கூப்பிடு. அவனை கூப்பிடு. சுனில் குமார் வேர்வை தண்ணி கண்ணுல இறங்குதுன்னா சுனில் குமார் ஓகே நான் பாத்துக்கிறேன். போய் பாத்துட்டா ஒரு பொம்பளை வரது கண்ணு தெரியாது ஒரு பத்தினி பொம்பளைக்கு குமிச்சதல் நம்பராம தானே போவாங்க. ஆம்பளைக்கு நீ தானே ரோட்டை பார்த்து வரணும். ஒரு பொம்பளைங்கிறவன் குமிச்சத்தல நிம்மராத போறவன் தானே ஒரு பத்தினி பொம்பளை நல்ல வரைக்கும் பிறந்தவன ஐயா கழுத்துக்கு பிள்ளைடு போட்டுக்கலாம் ஐயா பத்திரின்னு சொல்லாத ஐயா 5 விஷயம் அப்படியே போகுது. நல்லாதான் இருக்குது ஐயா. சொல்லாதங்கிற பாரு நான் மோசமா நம்பல பாத்து நடந்துக்கோ. பொம்பளை பாக்குறேன் நிக்குமே ஒரு பெண்களை கண்டால் பெற்ற தாயை போலவும் கூட பிறந்த உடன்பிறப்பு போலவும் அப்படி போல நினைக்கணும்டா. அப்படி போல ஒரு அக்கா தங்கை போல நினைக்கணும். அப்படி ஆமா ஐயா. அதனால ஒரு பாட்டு தான் ஒண்ணு பாடுங்க. மண்டோரிஞ்சு போச்சா எங்க போய் கீழே விழுத சவுண்ட் இருக்குது படிக்குதா? அதுதான்டா குங்குமம். ஆமா சரி விடு நம்ம சபிச்சிட்டுக்கே போவேன். சப்பிட்டு தான் போவனியே சப்ஜெக்ட் இப்படிதான் பேசிட்டு போய் ஒரு பாட்டுக்கிட்டு பாடுவியா? பாட்டு தாண்டா கேட்டேன். உங்க வீட்டுல போன மூலம் எத்தனை தடவை தான் நான் கேட்பேன். நான் பாடுறேன். ஒரு பாட்டு பாடுனா அண்ணா பாட்டு பாட்டுல பாடுவேன். பழசே வேணுமா? நீ எதுல வேணாலும் பாடு. எதுல வேணாலும் பட்டாம் பூச்செடி ஏன் தொட்டாம் பூச்செடி அதான் கேட பிடிக்காத பத்தாம் தடி
பேய் அடிச்சு முன்னாடி பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஏய், நான் பாட்டு பாடுறேன். நான் ஆல்பம் சாங் பாட்டு பாடுறேன். பட்டா மூச்சடி ஏன் தொட்ட ஆடுறான்ட்டேன். என்ன சொல்றதே தெரியல. நோவா பாட்டாளி படத்துல செந்தில் காத்து கூட நல்ல பாட்டா பாடுடா. நல்ல பாட்டு. கண்ணிமே நேரத்துல காதல் கொண்ட நடி கற்கண்டு நீ கையில் வந்தாடா கட்டி தீர்க்கின்ற நடி. கண்ணிமே நேரத்துல காதல் கொண்ட நடி நீ கற்கண்டு நீ கையில் வந்தாட பொட்டிக போலையே கடிப்ப நடி. தெரியாத அவன் பொட்டியான்னு கேட்டாங்க. நான் திண்ணையை பிடிக்கிற மாதிரி பிறந்திருக்கவே மாட்டேன். நல்லா வந்துக்கிட்டு நல்ல பாட்டு பாடுறானா அவே 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 அவே. எங்க அம்மா கரும்பு காட்டில் கூட்டிட்டு போயிட்டேன். விட்றா விட்றா. அவன் தான் கூட்டிட்டு நல்ல பாட்டா பாடு. பாடுற பாட்டுல ஃபுல்லா படுக்கணும். அப்படியே அம்மாலே பொம்பளை பாட்டே வேண்டாம். பாட்டே வேண்டாம். போனால் போக உட்பாட்டு வேண்டாம். வேண்டாம். சீராக வந்திருக்கும் பாட்டு என்ன பாட்டு கதக்குதே ரெண்டு சரி பண்ணல கதக்குதுல போ விடுறான். ரெண்டு கேரி பண்ணலாம் வாட பண்ணலாம். காயால பேர் வச்சிருச்சு. வாடா பாதே விட்டு ரெண்டு கேரி பண்ணலாம். என்ன 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 நினைச்சிட்டு நாயா அப்படி பேசிட்டு முன்னால ஒரு அடி மிச்சமாயி போச்சு பாரு. முடிக்காத அப்படியே எந்திரி எந்திரி மேல அப்படி நான் தூக்கு போயிடுவேன். நல்லா முருங்க மரத்திலே தூக்கி போடுச்சா. அப்பதான் ஓடிச்சுட்டு வருவோம். சீராக வந்திருக்கும் மாபெரும் தெய்வீகமான ஒரு ராஜ புண்ணியமான சபை. சரி. தேவலோகத்தில் கூடினால் அது கவர் சபை. இந்த பூலோகத்தில் கூடியபடியால் ஒரு ராஜ புண்ணியமான சபை. சரி. நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரும் புகழும் சிறந்த அழைக்கிற பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? அல்மனூர் ஐயா. என்ன ஊரு இது வந்து என்ன ஊரு மறந்து போச்சு. சின்னமுத்தூர். இந்த சின்னமுத்தூர் கிராமம் என்றால் நமக்கு ஒரு சொந்தமான தாய் திருநாடு. சரி. அதுக்கு ஒரு குடும்பம் எல்லாம் வளர வேண்டுமென திருப்பதி ஏழுமலையானை பிரார்த்திக்கிறேன். ராமோ அர்ப்பணம். அதுபோல அம்மம்மா இந்த ஆண்டவனுக்காக இன்று நாம் அரங்கேற்றம் செய்த நாடகம் என்ன? அதுதான் நாடகமா? என்னப்பா யாருக்கு பாதி? இப்படியெல்லாம் அழிஞ்சு போவதாடே. காலையில 7 இருக்க ஊரெல்லாம் இடியுது. கட்டினாத்தான் நெடியும் 6 செண்டு நிலம் வாங்கி போட்டுக்கிற கட்டினாத்தான் நெடியும் 7 மாசமா கட்டுன்னு சம்பாதிச்சு இப்படியே. அது மட்டுமல்ல ஸ்ரீ மகாபாரதம் மகாபாரதத்தில் யுத்த பருவத்தில் 18 நாள் சண்டை பாரத போர்க்களம். இந்த 18 நாள் சண்டை முடிந்து இன்று 19 நாள் சண்டை அஸ்வத்ராமன் சண்டை. அஸ்வத்தாராமன் இல்லடா, அஸ்வத்ராமன் சண்டை. சரி, ஏதோ பேர்ல நான் யாரு? என்னுடைய பெயர் என்ன? நான் எக்குலத்தை சேர்ந்தவன். நான் யார் என்று சொன்ன பிறகு என்னிடத்துல எக்கச்சக்க பேசக்கூடாது. பேச மாட்டேன். அப்படியா? எல்லாம் ஒண்ணு கூட அதை சொல்லணும்.
சொல்லிட்டேனம்மா. என்னுடைய பெயர் என்ன? என்ன? அக்கினியில் தான் உதித்த அனுபவித்த. உக்கிரமான சக்தி. சரி. என்னுடைய பெயரோ பெயரோ பத்தினி பாஞ்சாலி என்று அழைப்பார்கள். அட பத்தினி பாஞ்சாலி என்று அழைப்பார்கள். அல்லது திரௌபதி என்று அழைப்பார்கள். திரௌபதி அல்லது யாக ஜானகி. அட ஏக ஜானகி. அல்லது கிருஷ்ணை. அட கிருஷ்ணை. ஆமா. எத்தனை பேர்? இல்லடா, கிருஷ்ணை. கிருஷ்ணை. ஆமா. 4 பேர். இப்படி பல பெயர் கொண்ட நான் அம்மன் பத்தினி பாஞ்சாலியாக இருந்தாலும் இந்த பார்ப்பெற்ற நெடிய உலகில் நான் எப்படி பிறந்தேன்? எப்படி அம்மா? உன்னை போல் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவளா? நான் எப்படி பிறந்தேன்? எப்படி அம்மா? யாருடைய அம்சையால் பிறந்தவள்? யாருடைய அம்சையால? சொல்லட்டா? சொன்னா தெரியுமாம்மா? கோயிலா தேவிக்கும் கோயிலா தேவிக்கும் நான் வளர்ப்பு மகளாக பிறந்தவன். வளர்ப்பு மகளாக. ஆமா. சரி. அவர்கள் வயிற்றில் நான் பிறக்க கிடையாது. நான் எப்படி பிறந்தேன்? எப்படி? அம்மா, என் தந்தையார் பாஞ்சாலராஜன். என் பாஞ்சாலராஜன் சின்ன சிறு வயதுல யாரிடத்தில் கல்வி கண்டு கொண்டிருந்தால்? என் தந்தையார் சின்ன சிறு வயது அக்னிகோத்து மகாமுனிவர் இடத்துல என் தந்தையாரும் என் தந்தையாருக்கு சிநேகிதரா இருந்தவர் யாரு? துரோணாச்சாரியார். இருவருமே சின்னஞ்சிறு வயது அக்னிகோத்து மகாமுனிவர் இடத்துல இருவருமே கல்வி பயின்று கொண்டிருந்தாங்க. என் தந்தையாருக்கு சுயநினைவு கிடையாது. எதை கத்து கொடுத்தாலும் அப்பயே மறந்துடுவாரு. ஆனா துரோணர் அப்படி அல்ல. எந்த வித்தையை கற்றுக் கொடுத்தாலும் அதிலே மூளையை ஏற்றி கொண்டு ஒரு வித்தை என்றால் வில் பயிற்சி என்றால் வில் பயிற்சி, கதாயுதம் என்றால் கதாயுதம், வாளாயுதம் என்றால் வாளாயுதம், இப்படி அனைத்திலும் தேர்ச்சி பெற்றார் துரோணர். ஆமா. அப்பொழுது என் அக்னிகோத்த மகாமுனிவர் சொல்லக்கூடிய பாடம் என் தந்தையாருக்கு ஏறவில்லை. ஆனா துரோணராகப்பட்டவர் தனது தோழனிடம் இப்படிதான் வில் பயிற்சி கற்க வேண்டும், இப்படிதான் வில் பயிற்சி கற்க வேண்டும், இப்படிதான் கதாயுத பயிற்சி கற்க வேண்டும் அப்படி என்று துரோணாச்சாரியார் என் தந்தைக்கு சொல்லிக் கொடுத்தார். அப்படி செய்த நன்றியை மறவக்கூடாது என்று சொல்லி இருவரும் குருகுல பயிற்சி முடித்து நாடு திரும்பும் வேளையில என் தந்தையார் துரோணரிடம் உரைத்தார். நண்பா, உனக்கு எந்த ஒரு பஞ்சமாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நான் இங்கிருந்து சென்று பாஞ்சால நாட்டுக்கு நான் அரசனாக போகிறேன். ஆமா, நீ ஒரு முனிவர். உனக்கு எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அச்சனமே வந்து என்ன கேளு. உனக்கு வேண்டியதை நான் செய்து தருவேன். உன் நண்பன் இருக்கிறான், என்னை மறந்து விடாதே அப்படி என்று சொல்லி என் தந்தையார் பாஞ்சால நகரம் வந்தார். பாஞ்சால நகரம் வந்த உடனே துரோணராகப்பட்டவர் கிருபி என்ற பெண்ணை மணந்து அவர்களுக்கு அஸ்வத்ராமன் என்ற குழந்தை பிறந்தான். குழந்தை பிறந்து பாலுக்கு கூட வழி இல்லாம, பாலுக்கு கூட காசு இல்லாம பரிதவித்துக் கொண்டிருந்தார் அந்த கிருபியும் துரோணரும். அப்பொழுதுதான் துரோணர் நினைத்தாரா, என்
சிநேகிதனாக இருக்கக்கூடிய துரோணர் அந்த பாஞ்சாலன் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? அன்றைய நண்பன் சொன்னான், உனக்கு எந்த ஒரு தேவை என்றாலும் என்னை வந்து அணுகு என்று சொன்னானே. இப்பொழுது நம் குழந்தைக்கு ஒரு பால் கொடுக்க ஒரு பசுமாடுதான், பசுமாடுதான் கேட்க போறோம். நண்பன் இல்லை நான் சொல்லிடுவான். அப்படி என்று சொல்லி அம்மம்மா பாஞ்சால நகரம் வந்தார் துரோணாச்சாரியார். அப்பொழுது இதை அறிந்த என் தந்தையாகப்பட்டவர் நாம் சின்னஞ்சிறு வயதிலே சொன்ன வார்த்தையை நம்பி இன்று இந்த துரோணன் நம்மிடத்தில் வந்து விட்டானே, நாடு நகரத்தை பாதி கேட்பானா, இல்ல சொத்து சோகத்துக்காக வந்திருப்பானா, இல்ல பணங்காசுக்காக வந்திருப்பானா அப்படி என்று சொல்லி துரோணர் என்றால் எனக்கு யார் என்றே தெரியாது அப்படி என்று அவனை வெளியே துரத்துங்க அப்படின்னு அவரது வாயிற்காவலரிடம் சொன்னார் என் தந்தையார். ஆமா, அப்படி சொன்ன உடனே வாயிற்காவலர்கள் துரோணரை வெளியே தள்ளும் பொழுது, நண்பா நான் உன்னிடத்தில் பணத்துக்காக வரவில்ல, காசு பணத்துக்காக வரல, என் மகனுக்கு பால் கொடுப்பதற்காக ஒரு பசுமாடு கேட்க வந்தேன், இதை கூட இல்லை என்று சொல்லிவிட்டாய் அல்லவா, இப்பொழுதே நான் செல்கிறேன். நீ எப்பொழுது ஒரு குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு ஒரு பசுமாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னையோ, உன் நாடு நகரத்துல பாதி நான் புடுங்கலனா, நாடு நகரத்தில் பாதி நான் வாங்கவில்லை என்றால் நான் துரோணரே கிடையாது என்று சொல்லி துரோணராகப்பட்டவர் அஸ்தினாபுரம் சென்று பாண்டவர் கௌரவர் என்று 105 பேருக்கு வில்வத்தை சொல்லிக் கொடுத்தார். பாண்டவர்கள் அந்த கௌரவநாதிகள் 100 பேரு வந்து குருதட்சணையா என்ன வேணும் தாத்தா, என்ன வேணும் குருவே அப்படின்னு கேட்கும் பொழுது, பாஞ்சாலனை கட்டி இழுத்துக்கிட்டு என் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு துரோணர் சொல்லி இருக்கிறார். ஆனால் பாஞ்சாலனுடைய சேனையை பார்த்து கௌரவர் சேனை எல்லாம் அமங்கி போனதான். ஆனா பாண்டவர் இடத்துல சொல்லும் பொழுது அந்த ஆனரகன் அர்ஜுனனாகப்பட்டவர் நான் இழுத்து வருகிறேன் என்று சொல்லி பாஞ்சாலனிடம் சென்று வந்து என் தந்தையாரிடம் சண்டையிட்டு அவரை தேர்கோடி கம்பத்தில் கட்டி இழுத்து வந்து துரோணரிடத்தில் ஒப்படைத்தாங்களாம். அப்பொழுது என் தந்தையார் நினைத்தார், அந்த துரோணரை கொல்வதற்கு ஒரு ஆண்மகனோ அந்த அர்ஜுனனுக்கு தோலுக்கு செய்த ஒரு பெண்ணையும் பிறக்க வைக்க வேண்டும். அப்படி என்று என் தந்தையாராகப்பட்டவர் இமயமலை சாலையில் இருக்கக்கூடிய வியாசர் உபயாசர் என்று சொல்லக்கூடிய 2 மாமுனிவர்களை வைத்து பெருத்ததோர் புத்திரகாமிஷ்டி யாகம் செய்தார். அந்த புத்திரகாமிஷ்டி யாகத்தின் வழியாக முதலாக என் அண்ணன் துஷ்டபீமன் பிறந்தார். இரண்டாவது முறையாக கரிய நெடிய கூந்தலுடன் நுண்ணிய இடையுடன் இந்த கருநிற பாஞ்சாலி நான் நெருப்பிலே பிறந்தவன். ஆமா, அப்படி நான் பிறந்து என்னோடு சேர்ந்து வில் ஒன்றும் சொல் ஒன்றும் பிறந்தது. உங்களோட ஒரு வில் ஒன்று சொல்லணும் பிறந்தது. ஆமா, அந்த வில்லு நான் வளர வளர அந்த வில்லும் வளர்ந்தது. என்னோடு பிறந்ததெல்லாம் ஒரு சொல். அந்த சொல்லின் பெயர் என்ன? அதுதான் கொலினி என்ற சொல். கொலினி என்றால் என்ன? அப்படி கேட்கணும். கொலினி என்றால் என்ன? கொலினி என்றால் கொல்வதற்காக பிறந்தவள். கொல்வதற்காக பிறந்தவள் அல்லது பட்டங்கள் தரித்து பாராளும் வேந்தனுக்கு மனைவியாக வாழக்கூடியவள். இப்படி கொலினி என்ற சொல்லோடு பிறந்தவள் தான். அப்படி பிறந்து அம்மா அம்மா இது மட்டுமல்ல, அண்ணா நலாங்கனி சரித்திரம் கேட்டிருக்கிறாரு, அதையும் சொல்றேன். இப்படி இந்த யுகத்துல நான் பிறந்து வளர்ந்து அம்மா என்னோடு பிறந்ததல்லவா ஒரு வில். அந்த வில்லை வைத்து என் தந்தையார் 56 தேசங்களுக்கும் பறைசாற்றினார். எப்படி? தன் மகளாகப்பட்ட பாஞ்சாலிக்கு சுயம்பரம். சுயம்பரம் என்றால் எப்படி? கீழே ஒரு மஞ்சள் நீர் இருக்கும், ஒரு குவளையில மஞ்சள் நீர் இருக்கும், மேலே ஒரு சுழல் சக்கரம் சுத்தும். எப்படி? சுழல் சக்கரம் சுத்தும். அந்த சுழல் சக்கரத்துக்கு மேல மச்சக்குறியானது சுத்தும். மச்சம் என்றால் என்ன? மச்சம் என்றால் மீன். அந்த மீன் குறியானது சுத்தி கொண்டிருக்கும். என் மகளோடு பிறந்த வில்லை எடுத்து வளைத்து நாணி பூட்டி கீழே இருக்கும் மஞ்சள் நீரை பார்த்து அந்த மச்சக்குறி அறுத்து அந்த மச்சம் கீழே விழுவதற்கு முன்பதாக இன்னொரு பானம் இட்டு மறுபானம் ஏந்தி மச்சத்தை யார் கையில் ஏந்துகிறாரோ அவர்களுக்கே இந்த பாஞ்சாலி சொந்தம். அப்படி என்று என் தந்தையார் இந்த உலக 56 தேசங்களுக்கு பறைசாற்ற 56 தேச அரச மன்னர்களும் வந்தாங்க. துரியன் முதல் விகடன் வரை கௌரவராதிகள் 100 பேர் வில்வளைத்தாங்க. யாராலையும் வில்வளைக்க முடியல. கர்ண மகாராஜன் வில்வளைத்தார். சிறிது நூல் இலையில வில்வளைக்க முடியல. இப்படி சிசுபாலன் முதல் ஜராசந்தன் வரை 56 நாட்டு அரசர்களும் வில்வளைக்க முடியாமல் தலை குனிந்து நின்றாங்க.
அப்படி அப்ப யாருதான் வளைச்சா? அம்மா என் தந்தையார் கூற்று எப்படி எப்படி? ஆண்டி முதல் அரசன் வரை தோட்டி முதல் தொண்டைமான் வரை யாராவது இருந்தாலும் வில்வளைக்கலாம் அப்படி என்று சொன்ன உடனே பிராமணர் கூட்டத்தில் 5 பிராமணர் அமர்ந்திருந்தாங்க. அதிலே ஒருவர் எழுந்து வந்து இந்த வில்லை நான் வளைக்கலாமா என்று கேட்பதற்கு என் தந்தையார் வளைக்கலாம் என்று சொல்ல அந்த வில்லை வளைத்து அம்மா மச்சக்குறி எடுத்து மறுபாலும் கையில் ஏந்தி அந்த மச்சத்தை ஏந்தினார். யார் அவர்? அவர் எப்பேற்பட்டவர்? அவர் அந்தனரா? அம்மா பாண்டவர் குலத்திலே பிறந்தவர், இருவருக்கு மூற்றவர், இருவருக்கு இளையவர், நடுப்பிறந்த நாயகன், ஆனால் அழுகும் மன்னன் அர்ஜுன மகாராஜன். இப்படி ஒருவர் என்னை வில்வளைக்க அத்தையாகப்பட்ட குந்தியம்மா குஜவர வீட்டுல இருந்தாங்க. எப்படி? உள்ளே பூஜையில் அமர்ந்திருந்தா வெளியில் நின்ற என் கணவராகப்பட்ட அர்ஜுனன் பாஞ்சால நகரம் சென்றேன், வெற்றி பரிசாக ஒரு கனி ஒன்று கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்று சொன்ன உடனே அம்மம்மா நீ அர்ஜுனா அம்மா என் தந்தையாக என் அத்தையாகப்பட்ட குந்தாதேவி நீ கொண்டு வந்த கனியை ஐவரும் பங்கிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு உள்ள பூஜையில இருந்து சொல்லிட்டாங்க. அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல, ஒரு கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். அப்பொழுது அத்தை கூறினாள், அர்ஜுனா கோடு தவறாத குருகுல வம்சத்துல வாக்குப்பட்டவர், சத்தியம் தவறாத சந்திரகுல வம்சத்துல வாக்குப்பட்டவர், சொன்ன சொல் அழியக்கூடாது, சொல்லழிந்தா நீதி அழிஞ்சு போயிரும், அதனால பத்தினி பாஞ்சாலி ஐவரும் மாலையிடுங்க அப்படி என்று சொன்ன உடனே 5 பேருக்கு நான் மனைவியானேன். ஒருவர் வில்வளைக்க ஐவருக்கும் தேவி. யார் யாரு? யுதிஷ்டர் என்று சொல்லக்கூடிய தர்மராஜன், பீமசேனன், அர்ஜுன மகாராஜன், நகுல சகாதேவன், இப்படி ஐவருக்கும் நான் மனைவியாக இருந்தாலும் எப்படி எனக்கு இந்த யுகத்துல 5 மன்னவர் வந்தாங்க? எப்படி எப்படி வந்தாரு? இந்த யுகத்துல 5 திருமணம் செய்ய வேண்டிய காரணம் என்ன? முன் யுகத்தில் நான் யாராக பிறந்தவன்? யாருக்கு மகளாக பிறந்தவன்? அப்படியா?
பாஞ்சாலராஜனுக்கு பாஞ்சாலியா பிறந்தவள் தான். முன் ஜென்மத்துல நலமகாராஜனுக்கும் தமயந்திக்கும் நான் நலாங்கினியா பெண் பிறந்தேன். நலாங்கி என்று பெண் பிறந்தீங்க. நலாங்கி இல்லடா, நலாங்கனி. நலாங்கனி அத புரியல சொல்லத்தான் நாங்க நலாங்கினி. நலாங்கினி. ஏதோ பேரளவு. ஏய் நலாங்கினி. ஆமா ஒரே பேர் எப்படின்னு ஒடுக்கணும் மோரிச்சு. ஏன் மோர ஒடுக்கல வந்த மாதிரி இருக்குதா இல்ல செல்ல பேர் மோர ஒடுக்கல வந்த மாதிரி இருக்குதா? கண்ணாடி பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். கண்ணாடி பார்த்து தெரியும். கண்ணாடி பார்த்தா புடிக்கிறாங்களே. அம்மா நலமகாராஜனுக்கும் தமயந்திக்கும் நான் நலாங்கினியா பெண் பிறந்தேன். என் மேல ஆசை வைத்தவர் யாரு? மௌக்கல்ய மகாரிஷி. மௌக்கல்ய மகாரிஷி. அவன் அப்படிதான் சொன்னான். மௌக்கல்ய மகாரிஷி. சரி என்னமோ மௌக்கல்ய மகாரிஷி. மௌக்கல்ய மகாரிஷி. நலமகாராஜனுக்கும் தமயந்திக்கும் பத்தினியாய் ஒரு பெண் பிறந்திருக்கிறார். அந்த பெண்ணை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மௌக்கல்ய மகாரிஷியாகப்பட்டவர் என் தந்தையார் எனக்கு சுயம்பரம் நாட்ட மௌக்கல்ய மகாரிஷியாகப்பட்டவர் மன்மதன் என்று சொல்லக்கூடிய 32 அழகு வாய்ந்த அந்த மன்மதனிடமிருந்து ஓர் அழகு பெற்று ஒரு நல்ல ஆடவனாக இங்க வந்தார். எங்க எங்களுடைய நாட்டிற்கு வந்த உடனே அம்மம்மா முதலாக அந்த மௌக்கல்ய மகாரிஷியாகப்பட்டவர் என்னை வந்து சந்தித்தார். அவரை பார்த்த உடனே என் தந்தையாரை சந்தித்தார். என் தந்தையாரை சந்தித்த உடனே உன் பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வைப்பீரா அப்படி என் தந்தையாரிடம் சொல்ல, என் மகளுக்கு சம்மதம் என்றால் எனக்கு சம்மதம் அப்படி என்று சொல்ல, நல்ல ஒரு மன்மதன் ரூபத்துல மொத யாருகிட்ட வராரு? மொத எங்கிட்ட வராரு. ஆமா மன்மத ரூபத்துல எங்கிட்ட வந்து என்ன திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படி என்று கேட்டா, இப்பேற்பட்ட மன்மதன் என்றால் 32 அழகு வாய்ந்தவன். அவனுடைய அழகை பார்த்தா எந்த ஒரு பெண்ணுக்கு ஆசை வரும்ல? இவ்வளவு அழகு வாய்ந்த மன்னவர் நம்மை தேடி வந்து திருமணம் செய்து கொள்ள சொல்றாரு, நான் திருமணம் செய்து கொள்றேன் அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். பிறகு அந்த மன்மதனுடைய உருவத்தை கலைத்து மௌக்கல்ய மகாரிஷியாகப்பட்டவர் என் தந்தையாரிடம் சென்றார். உன் மகளாகப்பட்டவர் என்னை திருமணம் செய்து ஒப்புக்கொண்டா, நீங்கள் திருமணம் செய்து வையுங்க அப்படி என்று சொன்ன உடனே என் தந்தையார் எனக்கும் மௌக்கல்ய மகாரிஷிக்கும் திருமணம் ஏற்பாடு நடத்தினார். இந்த 56 நாட்டு அரசர்களும் அமர்ந்திருக்கிறாங்க. எனக்கு சுயம்பர மேடையில நான் வந்து அமரும் பொழுதுதான் பார்த்தேன். என்னிடம் வந்தவர் ஒரு மன்மதன் போல் அழகு வாய்ந்தவர். ஆனா இங்க அமர்ந்திருப்பது ஒரு குஷ்டோவி பிடித்த ஒரு முனிவர். குஷ்டோவி என்றால் கை கால்கள் அப்படி இருக்கும்ல, அப்படி குஷ்டோவி பிடித்த ஒரு முனிவர். சொன்ன சொல் அழியக்கூடாது, சொன்ன நீதி அழியக்கூடாது. இந்த முனிவரை நாம திருமணம் செய்துக்கலாம் சொல்லிட்டோம். அதனால திருமணம் செய்து கொள்வோம் என்று சொல்லி நலமகாராஜன் என் தந்தையார் சொல்படிக்கு நான் மௌக்கல்ய மகாரிஷியை திருமணம் செய்தேன். அப்படி திருமணம் செய்து அவருடைய அரண்மனைக்கு சென்ற உடனே அவர் சொல்றாரு, என் கணவர் சொல்கிறார், பெண்ணே உன் கணவன் நான் தானே, நீ பத்தினி என்பது உண்மையானா? இந்த பதி நான் உன் கணவன் என்பது உண்மையானா? அம்மா நான் எது கேட்டாலும் செய்வியா? எப்படி எது கேட்டாலும் செய்வியா? நான் எது கேட்டாலும் செய்வியா? நான் எது சொன்னாலும் செய்வியா? அப்படி என்று சொல்லி எனக்கு சாதம் பரிமாறுன்னு சொன்னாரு. அப்பொழுது 32 வகையான காய்கறி பதார்த்தத்துடனே அவருக்கு சாதம் பரிமாறினேன். அவருக்கு சாதம் பரிமாறிய உடனே அவர் சாப்பிடும் பொழுது அவர் கையில சீ ஒழுது கொண்டிருந்தது. அந்த சீ எல்லாம் அந்த சாப்பாட்டுல விழுந்துச்சு. அப்பொழுது எனக்கு சாதம் போதும், இந்த பதிக்கேற்ற பத்தினி உண்மையாக இருந்தால் இந்த சாதத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே நான் கொஞ்சம் கூட அச்சப்படாம அதே சாதத்தை எடுத்து நான் உண்டேன். ஆமா, இவளை இப்படியே விடக்கூடாது, இன்னும் இவளை பரிசோதிக்கணும் என்று சொல்லி அம்மா என்னிடத்தில் என் கணவர் மௌக்கல்ய மகாரிஷி கேட்கிறாரு, எப்படி பெண்ணே நீ என்னை திருமணம் செய்து வந்துட்ட, ஒரு கட்டின மனைவியிடம் கேட்கக்கூடிய வார்த்தை தான் அதெல்லாம். ஆனா நான் உன்னிடம் கேட்கிறேன், எனக்கு ஒரு தாசி பெண்ணுடன் சேர வேண்டும். எப்படி ஒரு தாசி பெண்ணுடன் ஒரு நாள் நான் இருக்க வேண்டும் அப்படி என்று கணவர் சொல்ல, கணவருடைய பேச்ச மீறக்கூடாது, இதுதான் கட்டிய மனைவியோட உண்மையானது.
கட்டிய கணவனுடைய பேச்சை மீறுபவள் பெண் கிடையாது அப்படி என்று சொல்லி அன்றாடு தினமும் விடியற் காலை நேரம் தாசியோட வீதிக்கு போவேன், வாச தெளிப்பேன், கோலம் போடுவேன், வந்துருவேன், வாசம் போடுவேன், வாச தெளிப்பேன், கோலம் போடுவேன், வந்துருவேன். ஒரு நாள் ஒரு தினத்தில் அந்த தாசி பெண்ணாகப்பட்டவ விழித்திருந்து என்னை பார்த்து கேட்டா, அம்மா எந்த தினமும் இல்லாம தினமும் என் மாச தெளிச்சு கோலம் போடுறேன், என்ன காரணம்? நானும் ஒரு தாசி பெண், என் வாசல்ல நீ ஏமா வாச தெளிச்சு கோலம் போடுற அப்படி என்று அந்த தாசி பெண் கேட்க, அந்த தாசி பெண்ணிடம் கூறினேன், அம்மா என் கணவராகப்பட்டவர் உன்னிடத்தில் சேர வேண்டும், ஒரு நாள் மட்டும் என் கணவராகப்பட்டவர் உன்னிடத்தில் சேர வேண்டும், இதுதான் அவருடைய ஆசை. இந்த ஆசை உன்னிடத்தில் எப்படி சொல்வேன் என்று சொல்லித்தான் நான் உன்னை வாசலுக்கு வந்துட்டு போறேன் அப்படி என்று சொன்ன உடனே, உனக்கு சம்மதம் என்றால், உன் கணவருக்கு சம்மதம் என்றால் அழைத்து வாமா அப்படி என்று சொன்னார். அது போல என் கணவரை தாசியோட அரண்மனை கூட்டிட்டு வந்தேன். தாசியோட அரண்மனைக்கு சென்ற என் கணவராகப்பட்டவர் தாசியிடம் சேரவில்லை. எப்படி தாசியோட சேரவில்லை? என் மனதை பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் எப்படி சொன்னேன். உன் மீது ஆசை கொண்டு நான் வரவில்லை அம்மா அப்படி என்று தாசி பெண்ணிடம் கூறி, பிறகு என் கணவராகப்பட்டவர் என்னை நம்ம இல்லத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்ன உடனே ஒரு கூடையை வச்சு, எப்படி ஒரு கூடையை வச்சு அந்த கூடைக்குள்ள என் கணவரை உட்கார வச்சு தலையில சுமந்து கொண்டு என்னுடைய நாட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன். அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது, அம்மா அந்நாட்டு மன்னரிடம் அடிமைப்பட்டு யாரு மாண்டவரிசியாகப்பட்டவர், மாண்டவரிசி எப்படி மாண்டவரிசியாகப்பட்டவர் இயேசுவ சிலுவை கம்பத்துல அடைச்சு வைப்பாங்கல்ல, அது போல அந்த மாண்டவரிசிய ஆணியில் அடிச்சு வச்சிருந்தாங்க. அப்பொழுது என் கணவரை நான் தலையிலே சுமந்து கொண்டு போகும் பொழுது என் கணவருடைய அந்த கூடையாகப்பட்டது மாண்டவரிசி மேல பட்டுடுச்சு. அப்பொழுது அந்த மாண்டவரிசி சொல்றாரு, நானே இவ்வளவு படும் வேதனையில துன்பத்தில் இருக்கிறேன், நான் துன்பத்திலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆணியில் அடித்த மனிதன் எவ்வளவு ஒரு வேதனை அனுபவிப்பான். இவ்வளவு வேதனையில் இருக்கும் பொழுது என் மனதை மென்மேலும் புண்ணாக்குவதாக இப்படி என் மேல இடித்து விட்டு சற்று நின்னு கூட பார்க்காம போறேன்ல, எந்த கணவனுக்காக என்னை இடித்து விட்டு சென்றாயோ, இந்த பொழுதாகப்பட்டது இது அஸ்தமனமான பொழுது, நாளை சூரியன் உதயமாகினால் உன் கணவருடைய சிரம் 1000 சுக்காக வெடித்து போகட்டும். தலையில கூட சுமந்து கொண்டு போனையோ, இந்த அஸ்தமான பொழுது காலை சூரியன் உதயமானால் உன் கணவருடைய சிரம் 1000 துண்டாக வெடிக்கட்டும்னு சொன்னாரு. அப்பொழுது இந்த பூமி இந்த பத்தினியாகப்பட்ட நலாங்கினி இந்த உலகத்திற்கு ஒரு சாபம் விட்டேன், நான் பத்தினி என்பது உண்மையானால் அஸ்தமான பொழுது விடியவே கூடாது என்று சாபம் விட்டேன். சூரியன் உதயமாக கூடாது இப்படி என்று சாபமிட்டு நான் போய் கொண்டிருந்தேன். தேவாதி தேவர் எல்லாம் என்னிடத்து முறையிட்டு, சூரியன் உதயமாவல்லை என்றால் இந்த உலகமே இருளில் மூழ்கிவிடும், அழிந்துவிடும் என்று சொன்ன உடனே, இந்த பத்தினியாகப்பட்டவள்னா அஸ்தமான மன பொழுது விடியட்டும் என்று சொன்னேன். அப்பொழுது என் கணவராகப்பட்டவர் இந்த உலகத்திலே பத்தினி என்று பெயர் பெற்றவள் நலாகினி என்று சொன்னார். இந்த ஜென்மத்தில் உன்னை பரிசோதிப்புக்காக நான் குஷ்டோய் வடிவத்தில் வந்துட்டேன், உன்னை என்னால் சேர முடியாது, அடுத்த ஜென்மத்தில் நான் உன்னை வந்து சேருவேன் அப்படி என்று சொல்லி என் கணவர் சொல்ல, நான் சிவபெருமானை நோக்கி போனேன். சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து, சுவாமி அடுத்த ஜென்மத்தில் எனக்கு என்ன நடக்கும், என் கணவர் யார் என்று நான் எப்படி அறிந்து கொள்வது அப்படி என்று சொன்னார். அப்படி என்ற சிவனிடம் கேட்க, இந்த கையிலங்க இருக்கக்கூடிய ஒரு பாறையை உருட்டிப்பாரு, அங்க 5 சிரம் இருக்கும், அந்த 5 சிரம் தான் அடுத்த யுகத்துல உனக்கு 50 பாண்டவர்களாக பிறப்பாரு. சிவனுடைய 5 சிரம் தான் எப்படி அந்த 5 சிரங்கள் தான் இந்த பூலோகத்தில் இப்ப 55 பாண்டவர்கள். 55 பாண்டவர் அந்த சிவபெருமான் கொடுத்த வரம், போன ஜென்மத்தில் சிவபெருமான் கொடுத்த வரம், இந்த ஜென்மத்தில் நான் 55 பாண்டவரை திருமணம் செய்தேன். புரிந்ததா? புரிந்ததம்மா. என்ன புரிஞ்சு? 5 பேருக்கும் மனைவியானீங்க. 5 பேருக்கும் 5 பேருக்கும் மனைவியானீங்க. அன்று சிவனார் கொடுத்த வரம் இந்த யுகத்துல 55 பாண்டவருக்கும் மனைவியானேன். 5 பேருக்கு கல்யாணம் பண்ணி எப்படி சமாளிச்சு வந்துக்கிட்டியே?
அதாவது பேசிக்கிட்டீங்கன்னா உனக்கு இந்த இடத்துல போன பறக்கி விடுவோம். அம்மா இப்படி ஐவரையும் மாலையிட்டு இதற்குதான் பெரியோர்கள் என்று சொன்னாங்களா? அரக்கர் குலம் அளிக்க ஒரு பெண் பிறந்தால் இன்று அரசர் குலம் அளிக்க ஒரு பெண் பிறந்தால். அரக்கர் குலம் அளிக்க பிறந்தவள் யாரு? போன யுகத்துல ராமாயணத்தில் சீதை என்று பெண் பிறந்தால் ராவணாதி கூட்டமே அழிந்து போனது. இந்த யுகத்துல இந்த திரௌபதி என்று பெண் பிறந்தால் இந்த கௌரவனாதி கூட்டமே அழிந்து போனது. எப்படி ஐவ பஞ்ச பாண்டவரை மாலையிட்டு நான் இந்திரபிரஸ்தவத்தில் இருக்கும் பொழுது எங்களை சூது மார்க்கமாக வரவழைத்த துரியோதனாகப்பட்டவன் சூது பகடையாடி நாடு நகரம் நவநீத செங்கோல் ஆளும் படை உப்புச்சட்டி வரையோடு முதலான அனைத்தையும் பறித்தான் பாவை துரியோதனன். அனைத்தையும் பறித்த உடனே தன் தம்பிமார் நால்வரையும் தோற்றார் தர்மராஜர். அதன் பின்னே தன்னையும் வைத்து தோற்றார் பணையத்துல. அந்த சூது பகடையில கடைசி முறையாக இந்த பத்திரி பாஞ்சாலியும் பணையத்தில் வைத்து தோற்று நான் காந்தாரியாகப்பட்ட அத்தை காந்தாரின் குடியில் இருக்கும் பொழுது பாவியாகப்பட்ட அந்த துச்சோதனின் சிகை கூந்தலை பிடித்து இழுத்து வந்து இந்த பாரா சமைதனில என்னை மானபங்கம் செய்ய வந்தான். துரியனிடம் அந்த துச்சோதனும் அப்படத்தில் ஒரே ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன். என் கணவராகப்பட்டவர் தன்னை தோற்ற பின் என்னை தோற்றாரா இல்ல என்னை தோற்ற பின் தன்னை தோற்றாரா அப்படி என்று ஒரு வார்த்தை கேட்க என் வார்த்தையை செவியில் கூட எண்ணாம அந்த 56 தேச நாட்டு அரசர்களும் அமைந்திருக்கக்கூடிய அந்த அரசவையில் என்னை கொண்டு வந்து இழுத்து போட்டு என் மாளாத துகிலுரிந்தான் அந்த துரியோதனன். கோவிந்தா நாராயணா எம்பெருமானே மாயவா என்று சொல்லி அந்த எம்பெருமான் கண்ணனை தோத்திரம் செய்ய என் அண்ணனாகப்பட்ட மாயவர் எனக்கு மாளாத துகில் கொடுத்து என் மானத்தை காப்பாற்றினார். இப்படி பகடையில் தோற்ற பாண்டவர் 12 வருட வனவாசம். அது மட்டுமல்ல என்னை துகிலுரிந்தான் அல்லவா? அப்பொழுது ஒரு சபதம் வைத்து வந்தேன். என்னன்னு கொலுவினில் நிறுத்தி என் கூந்தலும் துயிலும் தீண்டி. எப்படி சொல்றேன் கொலுவினில் நிறுத்தி என் கூந்தலும் கொலுவினில் நிறுத்தி கூந்தலோ துயிலோ தீண்டி நடி செய்த பாவி தன்னை நான் அழகோல் படிகளத்தில் அவன் தலை தெரிந்து வெட்டி நான் தடிமுறத்தி ஆடும் வரை நலி செய்த அந்த பாவி தன்னை நான் நாளையோர் படுகளத்தில் அவன் தலைதனை தனித்து வெட்டி அவன் தலையை வெட்டி நான் தனியரசு ஆளும் வரை நான் இலகவே விரித்த கூந்தல் எடுத்து நான் முடிவதில்லை என்று சபதம் வைத்தேன். பாவி என்ற துரியனுடைய அம்மா அவன் பாவி என்ற துரியனுடைய உடம்பை கிழித்து அதில் இருக்கும் குருதி ரத்தம் என்ற குருதியாகப்பட்டதை எடுத்து என் தலைக்கு எண்ணெயாக தேய்ப்பேன். அவன் குடலை பிடுங்கி என் தலைக்கு கொண்ட கயிறா சுத்துவேன். அது மட்டுமல்ல அவன் முதுகு பழுவிலும் எடுத்து என் தலைக்கு சீப்பா சீவுவேன். அந்த துரியன் மாண்ட பிறகே நான் விரித்த கூந்தலை எடுத்து முடிவேன் என்று சொல்லி அன்று என் கூந்தலை விரித்து விட்டு குரு அந்த பெரியோர் இட்ட கட்டளை என்ன? 12 வருடம் வனவாசம், 1 வருடம் அக்கியாத வாசம், பங்குள்ள பிரகாரம் பாதி 13 வருடம் கழித்து வர வேண்டும். 12 வருடம் வனவாசம் கழித்தோம். 1 வருடம் மச்சி தேசத்துல எங்கள் உருவத்தை இவர்தான் பாண்டவர் என்று யாருக்கும் தெரியாம மச்சி தேசத்தில் எங்கள் காலத்தை கழித்து 13 கழித்து நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். உலக மகா முனிவரை விட்டு முதல்ல நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான்.
கணவராகப்பட்ட அர்ஜுனனுக்கும் என் தங்கையாகப்பட்ட அல்லிக்கும் பிறந்த அழகு புலேந்திரனை விட்டு நாடு கேட்டோம். நாடு கொடுக்க மறுத்தான். கடைசி முறையாக எம்பெருமான் நாராயணன் சென்றார் நாடு கேட்க. நாடு கொடுக்க மறுத்தவரால் கத்தி முனையில சண்டை ஏற்பாடு செய்து வந்தார். 18 நாள் பாரத போர்களும். இந்த பாரத போர்களத்துல முதல் நாள் சண்டையில என் தங்கையாகப்பட்ட நாகக்கண்ணிக்கும் என் கணவராகப்பட்ட அர்ஜுனனுக்கும் பிறந்த நல்லறவாடை பறி கொடுத்தோம். தங்கை மகனாக இருந்தால் என்ன, தன் மகனாக இருந்தால் என்ன, நல்லறவாணி பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எடுத்து அந்த ஆயுதங்களுக்கு எல்லாம் பூசி 18 நாள் பாரத போர்க்களத்தை உருவாக்கினார்கள். அம்மா 18 நாள் சண்டை முடிந்து விட்டது. அந்த துரியன் மாண்டானா பிழைத்தானா என்ற ஒரு செய்தியும் காணோம். அப்படி இருந்தாலும் நீ வந்த காரணம் என்ன? கணவராகப்பட்ட தர்மபுத்திரர் அழைத்து வர சொன்னார். அதற்கு முன்பாக என் கணவர் பீமசேனன் அரண்மனை இருக்கிறார், அவரையும் அழைத்துக் கொண்டு வா. சபைகளே இப்படியாகத்தானே அதே சமயத்தில் பீமசேனன் சபை தர்பார் அவர்கள் மற்ற விஷயம் தெரியலாம்.